புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 100 நாள் வேலை திட்டத்தை நமது அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் 150 நாளாக உயர்த்தப்படும் என்று தனது தேர்தல் வாக்குறுதியிலே முதற்கட்டமாக அறிவித்துள்ளார்கள் என்பதை இந்த மக்களிடத்திலே பணிவோடு முழக்கமிட்டு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அது மட்டுமா, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் திமுக வாக்குறுதியில நாங்கள் அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை தருகிறோம் என்று வாக்குறுதி அளித்தார்கள். ஆனால் வாக்குறுதி அளித்துவிட்டு பின்பு தகுதியுடைய மகளிருக்கு தான் கொடுப்போம் என்று அறிவித்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் 24 மாத காலம் ஆன பிறகுதான் சில மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்தாங்க. அதுல 24,000 ரூபாய் பாக்கி வச்சிருக்காங்க என்பதை பதிவு செய்து கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் அவங்க யாருக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு புறக்கணிச்சாங்களோ அதே மகளிருக்கு இப்ப தேர்தல் வர காரணத்தால தோல்வி பயத்தாலும் தேர்தல் ஜுரத்தாலும் திமுக இன்னைக்கு அதே மகளிருக்கு சில மகளிருக்கு உரிமை தொகை தகுதி வந்துட்டதா சொல்லி கொடுக்கிறேன்னு சொல்றாங்க. மக்களாகிய நாம் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுபோல நகர பஸ்கள்ல பெண்களுக்கு இலவச பயணம் நடைமுறை இருக்கு. ஆனா அதுல பயணம் செய்யக்கூடிய மகளிருக்கு உரிய மரியாதை இருக்கா, பாதுகாப்பு இருக்கான்னு சிந்திச்சு பாருங்க. திமுகவை சேர்ந்த பொன்முடி என்ன சொல்றாரு, அதுல பயணம் செய்யற மகளிரை பார்த்து ஓசி பஸ் ஓசி பயணம் அப்படின்னு சொல்லி மரியாதை குறைவா பேசுறாரு. அதோடு மட்டுமல்லாம பெண்களை பார்த்து சைவமா வைணவமா என்று ஆபாசமாக பேசுறாரு. அதே போல திமுக சேர்ந்த துரைமுருகன் என்ன சொல்றாரு, நாங்க பொண்ணுக்கும் 1000 ரூபாய் தரோம், அம்மாவுக்கும் 1000 ரூபாய் தரோம், நீங்க யாரு கூட வேணாலும் ரீசார்ஜ் பண்ணி பேசலாம்னு பெண்களை அவதூறாக பேசுகின்ற இந்த திமுக அரசை மக்கள் தூக்கி எறிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதோடு இந்த அரியதொரு வாய்ப்பிற்கு காலம் கருதி உங்கள் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.